அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இன்று மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை துவங்கி வைத்தார். இதற்கான 350 கோடி ரூபாயை அவர் ஒதுக்கீடு செய்திருக்கிறார். மேலும் 2500 பெண் படையை நிறுவ முதல் கட்ட நடவடிக்கையாக அவர் ஆவணத்தை கையெழுத்திட்டிருக்கிறார். இப்போ இது எதற்காக இந்த பெண் படை என்றால், பெண்களுக்கு பாதுகாப்பு வர வேண்டும், தமிழகத்திலே குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வர வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்திலே இவர் செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர்களை பாராட்டி இந்த குறைந்த மாதத்திலேயே இவ்வளவு வேகமாக விரைவாக செய்து இந்த திட்டத்தை நிறைவேற்றிய அனைவருக்கும் நன்றி சொல்லும் பொழுது நாதெழுதழுக்க கண்கள் கண்ணீரோட நெஞ்சு கனமாக அவர் சொன்ன வார்த்தை என்னையும் தான் வருத்தின. இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பெண் கூட ஒரு துன்பத்திற்கு ஆளாகக்கூடாது என்கின்ற ஒரு உயர்ந்த கருத்தை இங்கே முன்வைக்கிறார். அப்போது அவர் சொல்லும் பொழுது எனக்கு மனதில் ஏற்பட்ட ஒரு கவிதை, மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் சொன்னார் பாரதியார். ஆனால் இத்தனை வருடங்கள், அதுவும் கடந்த ஆட்சியிலெல்லாம் பெண்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு பயந்தாங்க, பஸ்ல போகிறதுக்கு பயந்தாங்க, இரவு நேரம் டிராவல் பண்ண பயந்தாங்க, ஒரு ஆஃபீஸ்லேருந்து கேப்ல வரதுக்கு பயந்தாங்க. இப்படி பயம் 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 அப்படிங்கிற விஷயத்தை மாற்றி பெண்களுக்கு இனிமே ஜெயம். அவர்கள் எல்லாரும் இன்று அதிரடி படையுடைய ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க. அவர்களுக்கு எந்த விதமான ஒரு பயமும் கிடையாது. பெண்களும் குழந்தைகளும் இனிமே சுதந்திரமாக தமிழகத்தில் உலாவ முடியும், எந்த நேரமாக ஆனாலும் சரி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 பாயிண்ட் சொன்னாருங்க திரு ஜோசப் விஜய் அவர்கள். முதல் பாயிண்ட் பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு குற்றங்கள் நிகழ்கின்றன, அதற்கான காரணமான ட்ரக்ஸ், இது ரெண்டுமே லிங்க் ஆயிருக்குது. ட்ரக்ஸை வேரோடு ஒழிக்க வேண்டும், அப்போ குற்றங்கள் கம்மியாகும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ ட்ரக்ஸை ஒழிக்கிறது அடுத்த அந்த நடவடிக்கைகள் ஏற்கனவே போயிட்டு இருக்கு. மேலும் சட்ட ஒழுங்கு கரெக்டாக இருக்கணும். அதுக்கு நம்ம சட்ட ஒழுங்கு கரெக்டாக இருக்கணும்னா மேலிடத்துல இருந்து அந்த அப்படியே கரெக்டாக எந்த விதமான ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் சட்டத்தை நியாயமாக தர்மமாக செய்தார்கள் என்றால் அந்த போலீஸ் படைக்கு ஒரு பெருமையை சேர்க்க முடியும். இப்படி இந்த 3 காரணங்களினால பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலை தமிழகத்தில் நிலவி வருகிறது. சென்ற ஆட்சியில் இதுதான் நடந்தது என்ற ஒரு தகவலையும் அவர் சொல்லி அதெல்லாம் நாம் சரி செய்வோம், சற்று அவகாசம் கொடுங்கள் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவரே அந்த ஜீப்பை ஓட்டிட்டு ஒரு ரவுண்டு ஃபுல்லாக அந்த இடத்துல சுற்றி வரும்பொழுது அனைவரும் சுற்றி இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் கைத்தட்டி ஆர்ப்பரித்தனர். மேலும் திரு விஜய் அவர்களை பார்ப்பதற்கு பல மக்கள் அங்கே கூடி அவர்களை மிகவும் நன்றியோடு பார்த்தார்கள். பெண்கள் இனிமே நம்ம நாட்டின் கண்கள் என்று சொல்லி அவர்களுடைய முன்னேற்றம் தான் நம்மளுடைய நாட்டின் முன்னேற்றம் என்ற ஒரு குறிப்பை கொடுத்தார். ஃபைனான்ஷியலாக நம்ம ஜெயிக்கிறதோ இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டுமே ஒரு நாட்டுடைய வெற்றி கிடையாது. அதை தாண்டி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்.